இந்த அடிக்கிற வெயிலுக்கு எதுவுமே பசி எடுத்தாலும் சாப்பிட தோண மாட்டேங்குது. அப்படின்னு ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா வெரைட்டி ரைஸ் மாரி தான் பிடிக்குது. நானும் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா பாலக் பன்னீர் ரைஸ் செய்யலான்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்து வச்சுட்டுருந்தேன். காலையிலேயே காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை மாரி பண்ணியிருந்தேன். அது மேரினேட் பண்ணியிருந்தது மீதி இருந்தது. அதுவுமே வந்து எடுத்து வச்சிருந்தேன். பாலக்கீரைய வந்து பிளான்ச் பண்ணி எடுத்துட்டு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு அரைச்சு எடுத்துட்டு, 1 டீஸ்பூன் நெய்யில பன்னீரை வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு, இந்த பக்கம் சீரகம், பிரிஞ்சி இலை மட்டும் போட்டு அந்த அரைச்ச கீரை பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு, மஞ்சள் பொடி, உப்பு மட்டும் தான் போட்டேன். இந்த மசாலாவும் ஆட் பண்ணல. சிம்பிளா வந்து டேஸ்ட்டாவும் இருந்தது. சைட்லயே அப்படியே ஏர் ஃப்ரையர்ல 200 டிகிரி செல்சியஸ்க்கு காலிஃப்ளவர வந்து போட்டு வந்து ரோஸ்ட் மாரி பண்ணி எடுத்துட்டு இருந்தேன். ஒரு 4 நிமிஷம் இருக்கும்போது ஆஃப் பண்ணிட்டு, சீஸ் ஸ்லைஸ் போட்டா நல்லாயிருக்குமேன்னு தோணுச்சு. சீஸ் ஸ்லைஸ் ஒரு 2 இருந்தது. அத எடுத்து அப்படியே அங்கங்க பிச்சு ஈவனா போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து எடுத்து வச்சுட்டேன். குக் ஆனதுக்கப்புறம் க்ரீமியா, ஜூஸியா சூப்பரா இருந்தது. 2 பேருமே நல்லா சாப்பிட்டோம். இப்போ இந்த வெயில் காலம்ன்றதுனால எல்லாருக்குமே இந்த ஜூஸு, மோரு, லஸ்ஸி அது மாரி தான் குடிக்க பிடிக்குது. இந்த கிரீன் கியூப் வந்து வீட்ல செஞ்சு வச்சுட்டா நமக்கு டக்குன்னு வந்து செய்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஜூஸ்லாம். 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி, கொஞ்சமா கருவேப்பிலை, பச்சை மிளகா, அதுக்கப்புறமா லெமன் ஜூஸு, சீரகம், பிளாக் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம், அதுக்கப்புறமா பெருங்காயம், அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, ஐஸ் கியூப் இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டா வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். சீரகம் பொடிச்சு வறுத்து பொடிச்சு போட்டிங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். நான் வந்து வறுக்கல. அரைச்சு இத ஐஸ் கியூப் ட்ரேலேருந்து எடுத்து வச்சுட்டேன். ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மோர்லியோ, லஸ்ஸிலியோ, ஜூஸ்லியோ வந்து போட்டு குடிச்சுக்கலாம். கருவேப்பிலை நிறைய வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதுக்குமே வந்து தொக்கு வந்து செய்யலான்னு சொல்லிட்டு, பாதி வந்து எடுத்து வச்சுட்டு, பாதியில வந்து தொக்கு வந்து செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீங்க இந்த சம்மர்ல வந்து உங்க பாடிய கூல் பண்றதுக்காக என்னென்னலாம் ரெசிபி செய்றீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் குடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே.